ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை துலாம் ராசி. துலாம் ராசிக்கான பலன்களை நான் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2026 இப்போ ஜூன் 2ல இருந்து அக்டோபர் 31 வரை சுமார் 5 மாதங்கள் துலாம் ராசிக்கு வந்து குரு பெயர்ச்சி. இப்ப உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இதுவரையும் குரு பகவான் இருந்தார். 9ஆம் இடம் மிதுன ராசியில இருந்தாரு. இப்ப பெயர்ச்சி ஆகி உங்க ராசிக்கு 10ஆம் இடமான கடகத்துக்கு வராரு. இப்ப கடகத்துல வந்து உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் உங்க துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாரு அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம். இப்ப துலாம் ராசிக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதியா வரக்கூடியவர் தான் குரு பகவான். இவர் வந்து 10ஆம் இடத்துல பயிற்சியாகி இருக்காரு. அப்ப உங்க ராசிக்கு பலன்களை பார்க்கும்போது இந்த 3ஆம் இடத்தோட அதிபதி போய் 10ஆம் இடத்துல உட்கார்றது, 6ஆம் இடத்து அதிபதி போய் 10ஆம் இடத்துல உட்கார்றது, இதனால என்ன பலன்கள் அப்படின்னா, இந்த 3ஆம் இடத்து அதிபதி போய் 10ஆம் இடத்துல இருக்கிறது இடமாற்றத்தை குறிக்குது. இடமாற்றத்தை சொல்றது டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள், உங்க தொழில் வியாபார விஷயத்துல உள்ள டாக்குமெண்ட்ல ஒரு மாற்றம் நடக்கும். டாக்குமெண்ட்னா இப்போ அக்கௌண்ட்ல மாற்றம் நடக்கலாம், அக்கௌண்ட் மாற்றலாம், இல்லை தொழில் வியாபாரத்துக்கு பேரை மாற்றலாம், அதே போல இடமாற்றம் செய்யலாம், இல்லை உங்களுடைய அந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய அந்த நிறுவனத்தோட ஓனர் பேர் மாறலாம். அதே போல நீங்க வந்து வேலை செஞ்சீங்கன்னா வேலை மாற்றம் நடக்கும். வேலை மாற்றத்துல எப்படின்னா ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனி மாறுவீங்க. இல்லைன்னா அந்த கம்பெனியில ஓ அவங்க பாஸ் வந்து மாறுவாங்க. அந்த கம்பெனியோட பேர் மாற்றம் இருக்கும். இல்லைன்னா நீங்க வேலையே வேணான்ட்டு வேற வேலைக்கு முயற்சி பண்ணலான்ட்டு கொஞ்ச நாள் சும்மா இருப்பீங்க. இந்த மாற்றம் வந்து துலாம் ராசிக்கு 10ல குரு பகவான் இருக்கும்போது நடக்கும். இதே போல 6 கூடியவர் 10ல உச்சம் பெற்றிருக்காரு அப்படின்னா நீங்க வேலையை வந்து வேலைக்கு போறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவீங்க. பெரிய வேலை ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு முயற்சி பண்ணுவீங்க. நிறைய சம்பளம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதே போல இந்த வேலை செய்யற இடத்துல கடன் அதிக அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கலாம். வேலைக்கு இடமாற்றம் வந்து உங்களுக்கு தொல்லையா இருக்கலாம். சில பேருக்கு எப்படி இருக்கும்னா இந்த 6ஆம் இடத்துல குரு பகவான் வந்து 10ல போய் உட்காரும்போது உடல்நிலை பாதிப்பு, அதோட அலைச்சல்கள் அதிகம், மன கஷ்டங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த குரு பகவான் வந்து 10ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். சில பேருக்கு வந்து பெரிய அளவுக்கு கடனை எதிர்பார்த்திருப்பீங்க. வேலையை வச்சு நம்ம கடன் வாங்கிடலாம், தொழிலை வச்சு கடன் வாங்கலாம். அது நிச்சயமா இந்த நேரத்துல கிடைக்கும். பெரிய அளவுக்கு கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா குரு பகவான் பெரிய கிரகம். அவரும் உச்சம் பெற்று போய் 6ஆம் இடத்துல இருக்காரு. அதனால தொழில் கடன், வியாபாரத்துக்கான கடன், அதே போல வேலை செய்யற இடத்துல பெரிய கடன் வாங்கலாம் நீங்க. அது உங்களுடைய தேவைகளை பொறுத்து அது அமையும். அதே சமயத்துல 6ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த சேவையை பத்தி சொல்லக்கூடியது, சேவை மனப்பான்மையை பத்தி சொல்லக்கூடியது. அதனால இந்த ட்ரஸ்ட்ல அதே போல பொது நிறுவனங்கள்ல எல்லாம் நீங்க தொடர்பு உங்களுக்கு தொடர்பு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகும். சில பேர் இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிற வெளிநாடு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த வெளிநாட்டு வேலை கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல வெற்றிகள் உண்டாகும். தொழில் வியாபாரம் அங்க கூட ஆரம்பிச்சு பண்ணலாம். வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு இந்த விஷயம் மிகப்பெரிய சக்சஸ். வெளிநாட்டுல வேலை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். இந்த தொழில் வளர்ச்சி, தொழில்ல வந்து முன்னேற்றம் இதெல்லாம் உண்டாகும். 10ல் வந்து 6 கூடிய குருப்பை உச்சம் பெறுறதுனால அதே மாதிரி ஒரு மாற்றம் இருக்கும். தொழில் வியாபாரத்துல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அடுத்த கட்ட முயற்சிக்கு நீங்க முயற்சி பண்ணுவீங்க. இப்ப அவரு 10ஆம் இடத்துல இருக்க குரு பகவானுடைய பார்வையை பார்க்கணும். அவரு பார்வை வந்து மொத்தம் குருக்கு வந்து 3 பார்வை இருக்கும். 5, 7, 9ங்கிற பார்வை இருக்கும். இந்த 5ஆம் பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா உங்க தனஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்துக்கு இருக்கு. துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு. 2ஆம் இடங்கிறது விருச்சகம். அங்க வந்து குரு பகவானோட பார்வை இருக்கு. அப்ப பண வரவு உண்டாகும்.
அதிக அளவு வருமானம் உண்டாகும். தொழில்ல, வியாபாரத்துல அதிக லாபங்கள் உண்டாகும். வேலையில இருக்கவங்களுக்கு சம்பள உயர்வு இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். இதுவே வந்து வருமான விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு சாதகமான நிலை, வரவேண்டிய பணம் எதுவும் இருந்தா அந்த வரவேண்டிய பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உருவாகும். அதே போல பாத்தீங்கன்னா 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம். திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். திருமணம் வந்து முயற்சிகள்ல தடை இருந்தா அந்த முயற்சிகள் இப்ப சரியாகி கணவனோ அல்லது மனைவியோ இந்த ஜாதகருக்கு அமையறதுக்கு இந்த நேரத்துல அந்த விஷயம் நல்ல பலனை கொடுக்குது. இன்னும் பல விஷயங்கள் எப்படின்னா, இந்த 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். குடும்பத்துல சுப காரியங்கள் நடக்கும். குடும்பத்துல ஆஹ் பிள்ளைகளுக்கோ அல்லது தங்கை, தம்பி, இந்த மாதிரி அண்ணன், இந்த மாதிரி சிலருக்கு வந்து நல்ல விஷயங்கள் சுப காரியங்கள் நடக்கும். ஏன்னா வீட்டுல வந்து சுப காரியங்கள்னா வீடு வாங்குறது, கார் வாங்குறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரி சுப காரியங்கள்லாம் வீட்டுல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குடும்பத்துக்குள்ள நடக்கும். இந்த மாதிரி நடக்கும். அப்புறம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஏன்னா இந்த 2ஆம் இடத்துல குரு பார்வை பார்க்கும்போது ஏற்கனவே குழந்தை இல்லாம அதுக்கான முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நன்மையும் கொடுக்கும். 2ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கிறது வந்து ஒரு விசேஷ தன்மை. அதே போல பாத்தீங்கன்னா வாக்குஸ்தானமா இருக்கிறதுனால உங்க பேச்சுக்கு நல்ல மதிப்பு இருக்கும். உங்களுடைய பழக்க வழக்கங்கள், அதாவது நண்பர்களோட நீங்க சொல்ற அந்த விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கும். ஏன்னா குருவோட இது எப்பவுமே வந்து ஒரு நல்ல வழியை காட்டக்கூடியது. உங்களுடைய வாக்குஸ்தானம் வந்து பலப்படும் இந்த நேரத்துல. அதனால பல நன்மைகள் உண்டாகும். அதே போல பாத்தீங்கன்னா உங்க துலாம் ராசிக்கு அடுத்து குரு பகவானுடைய பார்வை, 7வது பார்வை வந்து உங்க ராசிக்கு 7ஆம் இடமான, சாரி 4ஆம் இடமான மகர ராசிக்கு விழுகுது. அது 4ஆம் இடம் வந்து மகர ராசி உங்களுக்கு இருக்கிறதுனால வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தாய்வழி சொந்தங்கள், அதே போல கல்வி, நீங்க ஏதாவது புதுசா கல்வி கத்துக்கிறது, கல்விக்கு உயர்கல்வி படிக்கிறது, இன்ஸ்டியூட்ல சேர்றது, எக்ஸ்ட்ரா ஒரு திறமையை வளர்த்துக்கிறது, இதெல்லாம் இந்த நேரத்துல உருவாகும். பொதுவா வீடு, இடம் இதெல்லாம் வந்து அதனால பல நன்மைகள் உண்டாகும். சிலர் புதுசா இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், இல்ல வீட்டுக்குள்ள எக்ஸ்டென்ஷன் பண்ணி கட்டலாம். சில பேர் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது சிக்கல் இருந்தா அந்த சிக்கல்கள் வந்து இப்ப சரியாகும். அதே போல நீங்க ஏதாவது இன்ஸ்டியூட் போய் கத்துக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் இன்ஸ்டியூட்டே ஆரம்பிச்சு மற்றவங்களுக்கு கத்துக் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த 4ஆம் இடங்கிறது வித்தை ஸ்தானமா வரும். ஆதி காலத்துல அதுக்கு பேர் அப்படி சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு பயிற்சிகள், இன்னைக்கு மொபைல்லே நிறைய பயிற்சிகள் இருக்கு. அதுல ஏதாவது நீங்க பயிற்சி செய்யறதுக்கு இந்த நேரத்துல நீங்க முயற்சி எடுப்பீங்க. அந்த முயற்சி சக்சஸ் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு குரு பகவானோட பார்வை இருக்கு. அதே போல இடமாற்றம் உண்டாகும். கண்டிப்பா 4ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கையில நீங்க வீடு மாறுவீங்க, அல்லது தொழில்ல இடம் மாற்றம் இருக்கும். எங்காவது ஒரு இடத்துக்கு நீங்க இடம் மாற்றம் ஆவீங்க. இல்ல வீடும் மாற முடியாது, தொழிலும் மாத்த முடியாதுன்னா கொஞ்ச நாள் வீட்டுக்கு வராம வெளிநாடு, வெளியூர் இந்த மாதிரி போய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டாகும். அது கூட ஒரு இடமாற்றம். அது அதுக்கு அடுத்து 6ஆம் இடத்துக்கு குரு பகவானோட பார்வை இருக்கு. இந்த 6ஆம் இடங்கிற இடத்த நம்ம சொல்லும்போது ருண, ரோக, சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம். அதாவது 6ஆம் இடம்னா பயப்படுவோம். அப்படிப்பட்ட இடத்துக்கு குரு பகவான் பார்வை இருக்கையில நல்ல விஷயங்களா நடக்க ஆரம்பிச்சிடும். கடன் பிரச்சனை இருந்தா அந்த கடன் பிரச்சனைக்குள்ள சிக்கல்கள் சரியாகும். கடனை கட்டுறதுக்கான வழியை அதுக்குன்னு சில சொல்யூஷன்ஸ் எல்லாம் கிடைச்சிரும். சிலருக்கு வந்து வியாபாரம் தொழில்ல அதிக வருமானம் வரும். அதை வச்சு கடன் கட்டுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு நல்ல வேலை கிடைக்கும், அதுல சம்பளம் அதிகரிக்கும், அந்த சம்பளத்தை வச்சு கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகும். இப்படி அதே போல சில பேர் பெரிய கடனை எதிர்பார்ப்பாங்க. தொழில் செய்யறதுக்கு, வியாபாரம் செய்யறதுக்கு. அந்த கடன் கிடைச்சா நான் மிகப்பெரிய ஆள் ஆயிடுவேன் அப்படின்னு. அந்த கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்கு. உங்க முயற்சி கடன் பிரச்சனையில உங்க முயற்சிகள் வந்து வெற்றி அடையும். 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கும்போது. அது போல பாத்தீங்கன்னா அது வந்து எதிரிகளை சொல்லக்கூடியது, வழக்கு வம்புகளை சொல்லக்கூடியது. அந்த வழக்கு வம்புகள்ல உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகும். வழக்கு வம்புனா
நேரடியா ஒருத்தரோட மோதுறது இல்ல. அதுல உங்க வாழ்க்கையில பல சிக்கல்கள் இருக்கும். அது ஒரு எதிர்த்தன்மையா இருக்கும். அந்த சிக்கல்கள் இந்த நேரத்துல சரியாகும். அது கோர்ட் கேஸ் இந்த வழக்கு இந்த மாரி சின்ன விஷயங்கள் கூட இருக்கலாம். அதுல உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகும். சில பேருக்கு பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்கும். ஆ அந்த மாரி பிரச்சனை கூட இப்ப சரியாகும். சில பேருக்கு கொடுத்திருப்பாங்க. கடன் குடுத்துட்டு வாங்க முடியாம, அதேபோல பல பிரச்சனைகள் அது பூரா சரியாகும். இந்த 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கும்போது. அது உங்களுக்கு சாதகமாவே முடியும். அதேபோல பார்த்தீங்கன்னா, நோய் சில பேருக்கு உடல்நிலை பாதிப்பு இருக்கும். உடல்நிலை பயத்த குடுத்துட்டு இருக்கும். மருத்துவ செலவுகள் அதிகமா இருக்கும். இப்ப நோய்கள் சரியாகறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எந்த மருந்து சாப்பிட்டா சரியாகுமோ, கரெக்ட்டா அந்த மருந்த நீங்க சாப்பிட ஆரம்பிச்சா அது சரியாகும். மருத்துவ செலவுகள் கம்மியாகும். உடல்நிலையில ஒரு நல்ல ஒரு திடமான உடல்நிலையும், மனசுக்கும் சந்தோஷத்த குடுக்குற அளவுக்கும் இருக்கும். இந்த 6ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கிறப்ப. இப்ப இந்த பதிவுல நான் சொன்ன பல விஷயங்கள் கோச்சார் ரீதியா குரு குரு பகவான் இவ்ளோ நன்மையா செய்வாரு அப்படின்னு நீங்களே நினைக்கலாம். ஏன்னா, என் ஜாதகம் சரியில்ல. எனக்கு திசா புத்தி சரியில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட, இது கோச்சார் ரீதியா குரு பகவான் வரும்போது நிச்சயமா அந்த நல்ல பலன்கள குடுக்காம போமாட்டாரு. ஏன்னா, குரு பகவான் முழு சுப கிரகம். குரு பார்க்குற இடம்லாம் நல்லதா இருக்கும். குரு சேர்ந்த இடமும் நல்லா இருக்கும். அது யாரோ தவறா சொல்ட்டாங்க. குரு இருக்கிற இடம் பாருங்க. குரு ஒரு இடத்துல இருக்காருனாவே, அந்த இடம் நல்ல இடமா தான் இருக்கும். இல்லன்னா, அந்த இடத்துல அவரு இருக்க மாட்டாரு. அப்படிதான் எடுத்துக்கணும் நம்ம. குரு இருக்கிற இடமும் சரி, பார்க்கிற இடமும் சரி, சுபமான பலன்கள தான் குடுத்துட்டு இருக்கும். அதனால துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிக சிறந்த நல்ல பலன்களை கொடுக்குங்கிறத இந்த பதிவுல சொல்லியிருக்கேன். இந்த பதிவுல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.